ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பாரம்பரிய முறையில மண்பானைகள் செய்யக்கூடிய தலக்குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். தலக்குளம் தான் மண்பானைகள் செய்யறதுக்கு ஃபேமஸான இடம். இங்கதான் நாம இப்ப வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த பொடியான உள்ள மணல், இந்த மணலை தான் ஒரு அரிப்பால அரிச்சு எடுத்திருக்காங்க. மற்ற மாதிரி இந்த மண்ணை எடுத்து வச்சோம்னா அதில் உள்ள வேஸ்ட் அழுக்கு எல்லாமே இந்த மண்ணில் வந்துடும். அதுக்காக தான் இந்த மணல் போட்டு இதுக்கு மேலே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த களிமண் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே காலால் மிதிச்சு இப்படி உருட்டி வச்சிருக்காங்க. அப்போதான் இது வந்துட்டு நல்ல பசையா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான மண்ணை அதுலேருந்து எடுத்து இதில் வந்து ஒரு பிசைஞ்சு அப்படி எடுத்துருவாங்க. இப்போ இதை இங்கே ஒரு மிஷின் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கு, அதில் வச்சு இந்த மண்பானையெல்லாம் செய்து காட்டுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு மண்ணிலையும் எங்களுக்கு இவர் 4 பானைகளை செஞ்சு காட்டினாங்க. இது வந்துட்டு ஒரு கலை, எல்லாராலையும் இது செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு அழகா செய்யறாருன்னு. எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க இது மாதிரி செய்து பாக்குறீங்களான்னு. நம்மளால முடியாதப்பா, நீங்களே செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானை எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு காவி மண்ணுன்னு சொல்லக்கூடிய மண்ணு தான் இவங்க கலருக்காக பூசுவாங்க. அந்த மண்ணு வந்துட்டு 1 கிலோவுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்குவாங்களாம். அந்த மண்ணை தான் இந்த பானைகளுக்கு எல்லாமே கலராக பூசி நமக்கு தருவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பானை செய்து முடிய போகுது. இது ஒரு கட் பண்ணி ஒரு பிளேடு மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நடு வந்து ஓட்டையா தான் இருக்கும். இந்த ஓட்டைக்கு வந்து எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் போட்டு அடைக்க மாட்டாங்க, சும்மாவே இப்படி தட்டி தட்டி அடைச்சி எடுத்துருவாங்க. இதுல சின்னதா கல்லெல்லாம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. இல்லாட்டா நமக்கு இந்த பானை வந்துட்டு லீக் ஆகிரும். அதுக்காக அதை எடுத்துட்டு அந்த பகுதியில மட்டும்தான் கொஞ்சமா மண் வச்சு அடிச்சு அடிச்சு இப்படி அழகா எடுப்பாங்க. ஷேப்பெல்லாம் மாறாது. பாருங்க, நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.